வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம்தான் மழைநீர் சேகரிப்பு திட்டம். அற்புதமான திட்டம்ங்க. தமிழ்நாட்டில் அன்று வறட்சி காலம், மழை காலத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த மழைநீர் வீணாக வடிகால்களில் சென்று ஆறுகள் மூலமாக கடலிலே சென்று கலந்து நீர் வீணாகி கொண்டிருந்த காலம். 2001 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசு அலுவலகங்கள், பெரிய பெரிய மால்கள், பெரிய பெரிய மாளிகைகள் உள்பட நடுத்தர வீடுகள் உள்பட அனைவரும் மழை காலத்திலே பெய்கின்ற நீரை சேகரிப்பதற்கு ஒவ்வொரு வீடுகளிலும் தொட்டிகள் அமைக்க வேண்டும். மிகப்பெரிய அலுவலக கட்டிடங்களில் மிகப்பெரிய அளவில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைத்திட வேண்டும் என்று கூறினார். அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் மழைநீரை சேகரிக்க தொடங்கினார்கள். அதன் விளைவு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது. 1000 அடி, 700 அடி, 1200 அடி போட்டால் கூட தண்ணீர் வராத பல பகுதிகளில் தண்ணீர் பஞ்சம் என்று இருந்த தமிழ்நாடு 500 அடி 300 அடியிலேயே தண்ணீர் வர ஆரம்பித்தது. மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்கின்ற அற்புத திட்டம். இப்படி மக்களுக்கு சமூகத்திற்கு பயன்படுகின்ற திட்டங்களை வடிவமைத்து தந்த இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற நல்ல தகவலை உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.